அந்த மேலெண்ணம்ங்கிறத நீங்க எப்படி சொன்னீங்க? திருநூறத்தை சொல்லுங்க. அந்த இப்ப தியானத்துல செஞ்சுக்கிட்டு போகும்போது சரி, அவன் ஒரு எண்ணத்தை தருவான் தானே, உனக்கு இப்ப எல்லாமே தெரியும், நீ அறிஞ்சிட்டாய் அப்படின்னு ஒரு மேலெண்ணத்தை ஒரு கோப்பான் தானே. அப்ப அப்படி இந்த இப்ப கொஞ்சம் உண்மையா இப்ப நான் கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப அவன் என்ன செய்வான், எங்களுக்கு கூட்டுவான், நீ இவ்வளவு அறிஞ்சிட்டாய், உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ இப்ப நிலையில இருக்கிறாயின்னு அவன் மேலெண்ணத்தை உருவாக்கும். அப்ப அப்படி வரும்போது அவன் அந்த மேலெண்ணத்தை விட்டு நாங்க வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த அதுக்கு என்ன பாட்டு, என்ன பாட்டு இதை பாட்டு சொன்னீங்க, என்ன பாட்டு சொன்னீங்க? மேலெண்ணம் கொண்டோர்க்கு இறை சமூகம் கிட்டாது, இபிலீசை கொண்டறிந்த பாடல். இபிலீசை கொண்டறிந்த பாடல் உஸ்தாது பாட்டுல எழுதுறாரு. சரியா? இப்ப முதல் மேலெண்ணம்டா என்ன புலம்பும். மேலெண்ணம்டா என்ன? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன எல்லாமே, இப்ப நான் தியானத்துல நல்ல ஒரு நிலைமை கிடைச்சிட்டு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டேன், எனக்கு இப்ப கொஞ்சம் விஷயம் தெரியும், உள்ளத்தால நான் கொஞ்சம் விஷயம் பிடிச்சுக்கிட்டேன், அறிஞ்சுக்கிட்டேன் என்றெல்லாம் இன்னும் இருக்கிற இந்த உடலை மையப்படுத்தி வருகுதா, உணர்வை மையப்படுத்தி வருகுதா? உடலை மையப்படுத்தித்தானே வரும். உடலை மையப்படுத்தித்தான் வரும். சரியா? நமக்கு அத தனிய ஒரு அந்த மேலெண்ணத்தை நூக்கணும் பண்ணி தனிய ஒன்று நமக்கு எடுத்தவில்லை, தனியா அப்படி ஒன்று இல்லை. அப்ப உஸ்தாது சொல்றாங்க, மேலெண்ணம் கொண்டோருக்கும் சரியா இறை சமூகம் கிட்டாது இபிலீசை கொண்டறிந்த பாடம். இபிலீசை கொண்டு ஒரு பாடம் ஒன்று நடந்திருக்கு, ஒரு படிப்பினை ஒன்று இருக்கு நமக்கு. அந்த படிப்பினையில இந்த மேலெண்ணம் என்றா என்ன என்று நமக்கு அந்த பாடத்தை வச்சு கற்றுக்கொள்ளலாம், அந்த பாடத்தை வச்சு நாம படிச்சு கொள்ளலாம் இல்லையா? அப்ப இப்ப நாம அது மேலெண்ணம், இப்படி நினைக்கிறது மேலெண்ணம், அப்படி எடுக்கிறது மேலெண்ணம் என்றெல்லாம் கூடுதலாக மேலெண்ணம் என்று சொல்லி நாம யோசிக்க தேவையில்லை. இந்த மேலெண்ணம் என்றா என்னடா? சரியா? இப்ப வானவர்கள் எல்லாரையும் என்ன செய்யறான், மனுஷனுக்கு சுஜூசியை சொல்றான். செஞ்ச உடனே வானவர்கள் மலக்குகள் எல்லாரையும் என்ன செய்யறாங்க, சுஜூதி செய்யறான். செஞ்ச உடனே இவன் இப்லீஸ் மட்டும் என்ன செய்யறான், சுஜூதி செய்யாம அவனை ஏதோ ஒன்று தடுக்குது. அதனால அவன் என்ன செய்யறான், சுஜூதி செய்யாம ஒளிம்பிட்டான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை தடுத்தது என்ன? நான் சுஜூதி செய்யணும் தானே, எல்லாரும் சுஜூதி செஞ்சாங்க, உன்னை தடுத்தது என்னன்னு கேட்டோன்னா அவன் என்ன செய்யறான், நான் அது மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி, இப்ப நான் போயிட்டு கெடுக்கும் அதுக்கு போன முன்னாடி வேற பக்கம், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த படைக்கப்பட்ட அவன் என்ன தலை படைக்கப்பட்டவன், நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த நெருப்பை என்ன சொன்னான். அவன் நான் உணர்ந்தானா, அவன் நெருப்பு உணர்ந்தானா இல்லன்னு சொல்லுவானா? அவன் எதை உணர்ந்துகிட்டு இருக்கான்? இப்ப நெருப்பு அவனை படைக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட பொருளே அல்லாமல் அவன் நெருப்பா? நுட்பமா கிடைக்கும். உங்களுக்கு ஆரம்ப விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை, அது பாமர மக்கள், முதலாம் வகுப்புல இருக்கிற மக்கள் படிச்சுக்கிட்டு போட்டு அவன் கொஞ்சம் ஆழமான விஷயத்தை எடுங்க. அவன் நான் நெருப்பு, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அவன் எதை பெரிசா எடுத்தான்? அவனை எடுத்தானா நெருப்பு எடுத்தானா? நெருப்பை காட்டி போட்டு என்ன செஞ்ச, அது மண்ணால படைக்கப்பட்டது, ஈரமான ஒரு மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனை படைச்சி இருக்கிற, அவன் படைக்கப்பட்டிருக்கிற அந்த நெருப்பை என்ன செஞ்சான், நான் என்று சொல்லி எண்ணினான், நான் என்று சொல்லி நம்பினான், நான் என்று சொல்லி எடுத்தான். இதான் அப்ப இப்லீஸா இருந்தவன் ஷைத்தானாக மாறினதுக்கு காரணம் என்ன? ஜின்னினத்தை சேர்ந்தவங்க நெருப்பாலதான் படைக்கப்பட்டிருக்காரு. அவன் இங்க வந்து ஷைத்தான் என்று நிக்கக்குள்ள அந்த நெருப்ப நான் என்று சொல்லி நெருப்ப நம்பி நெருப்ப உணர்ந்து நெருப்புத்தான் என்று சொல்லி நின்றதுதான் அவன் எடுத்த என்ன மேலெண்ணம். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த சமூகத்தை விட்டு அவன் என்ன செஞ்சான், தூக்கி எறிஞ்சான். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டு நாம பாதுகாப்பு தேடுகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
அவுது பில்லாஹி என்று மின ஷைத்தான் என்று பாவிக்கமே அல்லாமல் இப்லீஸ் என்று பாவிக்கிறல்ல இன்னைக்கு. அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். எங்க இருந்தவன எங்க எடுத்தறிஞ்ச? மேலெண்ணத்தில் இருந்தவன இறை சமூகத்துக்கு இருந்தவக அவங்க மலக்குகள், இப்லீஸ் இல்லையா, ஜின், மனிதன் என்று சொல்லி இறை சமூகத்துக்குள்ள இருந்த ஆளை இந்த சுஜூது செய்யாம விட்டத்தால, சுஜூது செய்ய அவன் தடுக்கப்பட்டதால, அவன் ஷைத்தான் என்று சொல்லி படைக்கப்பட்ட அந்த நெருப்பை நான் என்று நம்பி, நான் என்று உணர்ந்து, அதுதான் என்று அந்த எண்ணத்தை எடுத்ததால, அந்த எடுத்த அந்த எண்ணம் என்ன? மேல எண்ணம். இப்ப எண்ணம் என்ன செஞ்சிருக்கு? ஆழத்துல இருந்தது மேலெண்ணம். அப்படி மேலெண்ணத்தோட இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? ஆள் மனதுக்கு போகலாம், ஆழத்துக்கு போகலாம், ஆழ்கடலுக்கு போகலாம். அதனால அவன் அந்த நிலையில இருந்து, இறை சமூகம் என்று இருந்த அந்த நிலையில ஏற்கனவே இப்லீஸாக இருந்தவன் இந்த மேலெண்ணத்தை எடுத்ததால, படைக்கப்பட்ட பொருள் தான் நான் என்று அவன் எண்ணினத்தால, நம்பினத்தால இறை சமூகத்தை விட்டு என்ன செய்யப்பட்டான்? எடுத்தறியப்பட்டான். அப்ப அவன் வெளியாக்கப்பட்டான் இல்லையா? அப்ப மேலெண்ணம் என்றா என்ன? மிச்சம் கொள்ளையா போகக்கூடாது. மேலெண்ணம் என்றா என்ன? அவன் நான் நெருப்பண்டு எடுத்த மாதிரி நாம உடலை நான் என்று எடுத்தா என்ன? மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மண்ணை நான் என்று எடுத்தா என்ன? நிலை போன்ற ஒன்ற உடல் என்ற நம்பி நிஜம் என்று நம்பினா என்ன? சொல்றாங்க, மண்ணாலான மனித உடலை மனிதன் என்று நம்புகிறாய் என்று ஒரு பாட்டில் எழுதுறாங்க. இன்னொரு பாட்டில் எழுதுறாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி நரகில் விழ. அப்படின்னா நான் நெருப்பு என்று சொல்லி எண்ணினவன், நான் நெருப்பு என்று சொல்லி நம்பினவன், நான் நெருப்பு என்று சொல்லி உணர்ந்தவன் நம்புல நான் உடல் என்று சொல்லி உணர வச்சு எங்க எடுக்கான்? எங்க போறாங்க? எங்க தள்ளப்படுறாங்க? அதைத்தான் சொல்றாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பினா, நிழலை போன்ற உடலை நான் என்று உணர்ந்தா, மண்ணாலான உடலை மனிதன் என்று நம்பினா நரகில வீழ்வாண்டா. இவங்க நரகத்தில வீழ்றாங்களா? அவன் கொண்டு போய் வீழ்த்துறாங்க. நான் நெருப்பு என்று அந்த படைக்கப்பட்ட அந்த பொருளை நான் என்று உணர்றது, அதை நான் என்று நம்புறது, அதை நிஜமானது என்று ஈமான் கொள்றது. இங்க நான் உடல் என்ற ரீதியில ஒருத்தர் செய்யறாருண்டா, செய்யற இடத்துல நிக்காருண்டா, அவர் எங்க நிக்காரு? மேலெண்ணத்துல நிக்காரா இல்லையா? இவ மேலெண்ணம் என்று விளங்குதா? அப்ப உடலை நான் என்று சொல்லி அவன் நெருப்பை நான் என்று எடுத்த மாதிரி, நெருப்ப நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் உணர்ந்த மாதிரி, இங்க மண்ணால படைக்கப்பட்டிருக்கிற இந்த மண்ணை நான் என்று, அதை உடல் என்று, அதை நிஜம் என்று எடுக்கிற எல்லாரும் அவன் எடுத்த அதே எடுப்புல அதே மாதிரி எடுக்கால இல்லையா? அப்படி இவங்க எடுக்கால, இவங்க எடுக்க வைக்கான அவன் வச்சுதான் என்ன செய்யறான்? இவளை கூட்டிட்டு போய் அதுதான் வேதம் சொல்லுதோ சரியா? நரகத்துக்குரிய நரகத்தில எரியக்கூடிய கற்களாகவும் மனிதர்களை எரிகட்டைகளாகவும் நாம் ஆக்கி இருக்கிறோம் சொல்லுதா இல்லையா? அப்ப இந்த உடலை நான் என்று உணர்ந்துக்கிட்டு, உடலை நான் என்று எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் நெருப்புல கொண்டு போய் உழுகிறாளா? நெருப்புக்குள்ள இருக்காளா? அவங்களோட கூட அந்த உடலை நான் என்று நம்பிக்கிட்டு, உடலை நான் என்று உணர்ந்துக்கிட்டு, உடல நிஜமான இருக்கிற அவங்களோட கூடவே நான் நெருப்பண்டு படைக்கப்பட்ட பொருளை உணர்ந்தவன் இருக்கானா இல்லையா? அதைத்தான் வேதம் சொல்லுது, மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஹன்னாஸ்ங்கிறவன் இன்சிலையும் ஜின்னிலையும் இருக்கான். அப்ப இப்ப நீங்க நான்ங்கிறத என்ன என்று தியானிக்கிறதுக்கு போறோம் நாம? உணர்வு அது இறைவனுடையது.
அந்த நான் என்று உணர்ந்து இருக்கிறது அல்லாஹ் என்று செல்லக்குள்ள, நினைவுபடுத்தக்குள்ள, அந்த நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தொழக்குள்ள, சலாத்தை செய்யக்குள்ள உடலை நான் என்று உணர்றோமா? உடலை நிஜம் நம்புறோமா? உடலை நிஜம்? அப்ப இதுக்கு மேல நான் அறிஞர், நான் தெரிஞ்சவன், எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிட்டு என்றதெல்லாம் எதை வச்சா, எதை உணர்ந்தா வரும்? அப்ப இன்னைக்கு அனசாகிய நான் அறிஞர் என்ன மேல வந்துட்டா, அக்கீலா எனக்கு தெரியும் மேல வந்துட்டா. அப்ப இந்த மேலெண்ணத்துக்கெல்லாம் அடிப்படையில் உடலை நான் என்று இந்த கட்டுண்ட உணர்றது. அதுதான் உஸ்தாத் சொல்றாங்க, உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாதே. அப்ப எப்ப நாம உணர்வை நான் என்று சொல்லி அந்த உணர்வை பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டோமோ, எடுக்கமோ, இப்ப நாம சுஜூத் செய்யற இடத்துக்கு, சரணடைகிற இடத்துக்கு, முற்றிலும் அவனை உணர்ற நிலைக்கு நாம மாறிடுவோமா இல்லையா? அந்த இடத்துக்கு போயிடுவோமா இல்லையா? அப்ப இப்ப நாம அந்த மண்ணை நான் என்று உணர்வோமா? நிழலை நான் என்று நம்புவோமா? நிஜம் என்று நம்புவோமா? உடல் ஒன்று இருக்கி, மாய்கை ஒன்று இருக்கி என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்குமா? அப்ப அது எல்லாம் இருக்கும் வரைக்கும் மேலெண்ணம் இருக்கு. அந்த மேலெண்ணத்தை நாம நீக்க தேவையில்லை. நாம உள்நோக்கா கவனிச்சு பிரான நரம்பை விட சமீபமா அல்லாஹ் இருக்கிறதாக ஈமான் கொள்றது, நம்புறது, அந்த அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தொழுகுறது செய்யக்குள்ளேயே இந்த மேலெண்ணம் இல்லாம இல்லையா? அப்ப இப்ப மேலெண்ணம் கொண்டோருக்கு இறை சமூகம் கிட்டாது. இப்லீஸை கொண்டறிந்த இந்த பாடத்தை வச்சு இப்ப நாம புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாது. அப்ப அவங்க எண்ணத்தில் இருக்காக மேலெண்ணத்தில். அப்ப மேலெண்ணத்தில இருக்கிற அவங்க அறிஞர்களா? அந்த மேலெண்ணத்தில நான் அறிவுள்ளவன் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஆரிஃபீன்களா? அந்த மேலெண்ண உடலை நான் என்று உணர்ந்துகிட்டு நான் புத்திசாலி, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவன் உண்மையிலேயே புத்திசாலியா? அப்ப இந்த மேலெண்ணம்ங்கிற விஷயத்தை இப்ப சுருக்கமா எடுங்க. நீங்க உணர்வை நான் என்று சொல்லி அந்த உள்ளத்தில தரிப்படுத்தி அதை அல்லாஹ்வுக்குரியதாக நீங்க நம்பிட்டீங்களா? அல்லாஹ்வுக்குரியதாக நீங்க நம்பி அவனை நான் என்று சொல்லி நினைவுபடுத்தினீங்களா, அவர் இறை சமூகத்துக்கு போவார். அவர் இறைவனை நோக்கி பயணிக்க. ஏனென்றா இறைவன் கூடவே இருக்கிறத உணர்ந்துட்டாரா இல்லையா? இறைவன் கூடவே இருக்கிறது எப்படி என்று புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? இறைவனை எப்படி நான் நினைவுபடுத்தணும், திக்ரு செய்யணும் என்று விளங்கிட்டாரா இல்லையா? அப்ப அவர் இனி மேலெண்ணத்துக்குள்ள இருப்பாரா? இறைவனை நோக்கி சுஜூது செஞ்சு சரணடைஞ்சி அவனோட ஐக்கியமாகுவாரா இல்லையா? அப்ப அவர் சமூகத்துக்கு போவாரா இல்லையா? அப்படி செய்யாம இதோ அப்படி வந்து அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை சரிப்படுத்தாம, அப்படி நாம சொன்ன முறைக்கு, அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டிய முறைக்கு அணுகாம உடலையே நம்பி உடலுக்காகவே வாழ்ற மக்கள் இந்த உண்மையை காணுவார்களா? இல்லை. என்ன ஏன் காரணம்? மொத்தத்தில மேலெண்ணம் அவர்களுக்கிட்ட இருக்கு. இப்ப மேலெண்ணம் என்று விளங்கிட்டா. அப்ப இந்த மேலெண்ணத்தில இந்த உடலை நம்பிய இருக்கிறவங்களுக்கு உணர்வை பிடிச்சி அதுதான் ஏக இறைவனுடைய நிலை என்று நம்பி போற அந்த வழி கிடைக்குமா? அப்ப இப்லீஸ் அந்த நிலையில இருந்து ஷைத்தானுங்கிற இந்த நிலைக்கு வந்த மாதிரி அவங்க உடலை நம்பி ஷைத்தானை பின்பற்றி போற அந்த வழிக்குள்ள இவங்க இருக்காளா இல்லையா? அந்த வழிக்குள்ளால ஷைத்தானை பின்பற்றி போற இவங்க எல்லாரும் மேலெண்ணம் கொண்டவர்கள். இவர்களுக்கு இறை சமூகம் கிட்டாது. இப்லீஸை கொண்டறிந்த பாடம். கிளியரா?